KSP of AgCl வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, solubility product வந்து 1.8 into 10 power minus 10 வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Calculate the molar solubility. Molar solubility நம்ம S ன்னு சொல்லுவோம் in AgNO3. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம AgCl எடுத்து அதுக்குள்ள solubility ப்ராடக்டை சும்மா எழுதி வச்சுக்கலாமே. Ag plus and Cl மைனஸாக மாறும். இப்போ இது வந்து எஸ் இருந்துச்சுன்னா, அதாவது இது எஸ்னா பேசிக்காக என்ன, இந்த கான்சன்ட்ரேஷன் அவ்வளோதான். இது எஸ் இருந்துச்சுன்னா இது ஒரு எஸ் இருக்கும், அப்புறம் இதுவும் எஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ சாலிபிலிட்டி ப்ராடக்ட் என்ன வரும்? எஸ் இன்டூ எஸ், அவ்வளோதான். இதுதான் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஓகே, இப்போ இதில் வந்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு மோலார் சாலிபிலிட்டி எப்போ வந்து கேட்குறாங்கன்னா, சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணச்சுல மோலார் சாலிபிலிட்டி என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலி ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த சில்வர் நைட்ரேட் இருக்கும்ல, அது வந்து என்னதான் டிசோஷியேட் ஆகும்? Ag ப்ளஸ் ஆகும், NO3 மைனஸ் ஆகும் மாறிடும். அப்படிதானா? ஸோ ஆல்ரெடி Ag ப்ளஸ் இருக்கும். கன்சிடர், நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இனிஷியலி இப்போ வந்து 0.1 ஆஃப் AgCl இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ Ag ப்ளஸ் எவ்வளோ இருக்கும்? 0.1 இருக்கும். குளோரின் மைனஸ் எவ்வளோ இருக்கும்? 0.1 இருக்கும். ஏன்னா எல்லாமே 1:1:1 ரேஷியோ தானே. 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, அப்புறமா இங்கேயும் 1, எல்லாமே 1:1:1 ரேஷியோ. ஸோ எல்லாமே அதே கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சொல்யூஷன் இருக்குன்னு, இப்போ இது வந்து ஒரு 0.2 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ இதுவும் 0.2 இருக்கும், இதுவும் 0.2 இருக்கும். அப்போது புதுசாக இந்த சொல்யூஷனில் எக்ஸ்ட்ரா Ag ப்ளஸ் வந்து ஆட் ஆகுது. அப்படிதானா? அப்போ புதுசாக அது வந்து எப்படி இருக்கும்? Ag ப்ளஸ் வந்து 0.1 கூட ஒரு 0.2வும் ஜாயின் ஆகிக்கும். அப்படிதானா? அப்போ இதில் வந்து என்டையர் சொல்யூஷனுக்குள்ள சாலிபிலிட்டி வந்து ஆக்சுவலி மாறும். இப்படி வந்து புதுசாக நம்ம ஆட் பண்ணுறதுனால. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ வந்து நீங்கள் நிறைய Ag ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ரியாக்ஷனில் வந்து நிறைய Ag ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது அந்த ரியாக்ஷன் என்ன பண்ணோன்னா, காமன் அயன் எஃபெக்ட் லீ சாட்லியே பிரின்சிபலில் படிச்சிருப்பீங்க. டக்குன்னு என்ன பண்ணிடும்னா, அந்த Ag ப்ளஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு பேக்வேர்ட் ரியாக்ஷன் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பேக்வேர்ட் ரியாக்ஷன் அதிகமாக நடந்துச்சுன்னா AgCl நிறையா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆஃப்கோர்ஸ் வந்து சாலிபிலிட்டி கம்மியாக தானே ஆகும். இஃப் இன்கேஸ் நீங்கள் AgCl நிறையா ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா தான் நம்மளுக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நல்லா நடக்கும். ஏன்னா AgCl நிறையா ஆயிடுச்சு, கம்மி பண்ணோன்னு உடனே டிசோசியேட் ஆகும். அதே இது இப்போ நீங்கள் கன்சிடர் Cl மைனஸ் நிறையா ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் என்ன ஆகும்? நிறைய Cl மைனஸ் ஆயிடுச்சு, இப்போ கம்மி பண்ணணும் Cl மைனஸ். உடனே என்ன ஆயிரும்? பேக்வேர்ட் ரியாக்ஷன் AgCl நிறையா ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து என்ன ஆயிரும்? சாலிபிலிட்டி வந்து AgCl வந்து கம்மி ஆயிடுச்சுல. ஏன்னா நிறைய அயன்ஸ் வந்து திரும்ப AgCl மாறிட்டே போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணும். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, AgCl வந்து Ag ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் ஃபார்ம் ஆகுறதுனால KSP வந்து எப்படி இருக்கும்? அப்போ S இன்டூ எஸ்ஸாக இருக்கும். இப்போ புதுசாக AgNO3 வந்து இருக்குது. அது வந்து Ag ப்ளஸ்ஸாகவும் AgNO3ஆகவும் மாறுது. அப்போ வந்து இது 1 மோலார் கொடுத்துருக்காங்க. இப்போ 1m இது இருக்குன்னா எல்லாமே 1m தான் இருக்கும். எல்லாமே 1:1 ரேஷியோவில் இருக்குது. அப்போது புதுசாக உள்ள சாலிபிலிட்டி ப்ராடக்டை எப்படி நீங்கள் எழுதணும்னா, KSP Ag ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடி எஸ் இருந்துச்சு, கூட என்ன ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா 1 கூட ஆட் ஆகிடுச்சு அந்த சொல்யூஷனில், இன்டூ எஸ். ஓகேவா? இதுதான் புது சொல்யூஷன். இதில் வந்து இந்த எஸ் வந்து வெரி 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 ஸ்மாலர் தேன் 1. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், அதனால கம்ப்ளீட்டாக டிசோஷியேட் ஆகி நிறைய கான்சன்ட்ரேஷன் உருவாயிருக்கும். ஆனால் இந்த எஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எஸ்ஸை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்டே பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த எஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாலிபிளாக இருக்கும், ரொம்ப கம்மி வேல்யூவாக இருக்கும். ஸோ நம்ம அதை இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ KSP என்ன வரும்னா 1 இன்டூ எஸ்ன்னு வரும். அப்போ KSP வேல்யூ என்னது? KSP எஸ். சாலிபிலிட்டியும் KSPயும் இப்போ வந்து ஒரே ஆன்சர் தான். ஸோ இப்போ சாலிபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்களே. ஸோ S KSP. ஓகே, தேங்க்யூ.